ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவண நல விரும்பிகளுக்கு வணக்கம். விஜய் ஆட்சியினுடைய 100வது நாள் தமிழ்நாடு முழுக்க எப்படி என்ன ஏதுன்றது அதனுடைய ஒரு பகுதி இன்னைக்கு சட்டமன்றத்தில் மிக பெரும் அமளி துமளி ஆட்சி அப்படின்னு சொல்லலாம். எதிர்க்கட்சி தலைவர், மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தாக்கா குற்றச்சாட்டுகள்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு விதி இருக்கு. இப்படி சம்பவம் நடந்தது, இதுக்கான விஷயங்கள் என்ன அப்படின்னு கேள்வி. கவன ஈர்ப்பு எதுக்காகனா, கஞ்சா போதை நடமாட்டம் சமீபத்தில் கோயம்புத்தூர்ல அமுதன் என்கிற ஒரு கல்லூரி மாணவர் இந்துஸ்தான் கல்லூரியில போதை பழக்கத்தை தட்டி கேட்டதால அது குறிப்பிட்ட கும்பல் சேர்ந்து அவர் அடிச்சு கொண்டு இருக்குது. இது இல்லை அது சம்பவமாக அதை ஒட்டி நடக்கலை. அது வேற ஒரு முன்விரோதம். அது செல்போன் போய் எடுத்துக்கிட்டு வந்தாங்க, அதில் ஒரு தகராறு. அந்த முன்விரோதத்தை வச்சு அவரை 20 பேர் சேர்ந்த ஒரு கும்பல் சேர்த்து அடிச்சிருக்குது. இது ஒரு சாதாரண இதுதான், போதையெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அரசு தரப்பில் விளக்கம் இன்னைக்கு கொடுக்குறாங்க. அது எனக்கு ஏற்புடையதா இல்லை. விஜய் ஆட்சி அவர்கள் திமுக செய்த அதே தவறு செய்யக்கூடாது. திமுக தரப்பில் சட்டமன்றம் இதே போல் நடந்துக்கிட்டு இருக்கும்போது அண்ணா சதுக்க காவல் எல்லைக்குள்ளாக ஒருத்தனை அடித்து கொள்கிறாங்க. அது பெரிய சர்ச்சையாகுது. துணிச்சலான ஒரு பொய்யே சொல்கிறாரு முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் அவர்கள். அவருக்கு வயிற்று வலி பிரச்சனை, அதெல்லாம் மற்ற விஷயங்கள்லாம் சேர்ந்து அவர் இறந்துட்டார், மற்றபடி ஒன்றும் இல்லைன்னு. ஆனால் சட்டமன்றம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது அடுத்த ஓரிரு நாட்களில் அவருடைய போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வருது. உடல் முழுக்க கொடூரமாக அடித்து கொலை செய்ததுக்கான ஆதாரங்கள் இருக்குது, காயங்கள் இருக்கிறது. கூச்சமே இல்லாமல் போய் சொன்னது திமுக. அதை போலவே விஜய் அரசும் இன்று கோயம்புத்தூர்ல அந்த மாணவன் அமுதன் அவனுடைய மரணத்துக்கு காரணம் அது கோஷ்டி மோதல் சண்டை தான். கஞ்சா, போதைப் பொருள், இந்த மாதிரியான விஷயங்கள் இல்லைன்னா அந்த பகுதிகளில் போதைப் பொருள் நடமாட்டம் இருக்குது, விற்கிறாங்க, அதை பயன்படுத்துகிறாங்க. இதை அவர்கள் சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் புகார் சொல்லியிருக்காங்க, நடந்திருக்கிறது. எவிடன்ஸ் கதிர் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கும்போது அங்கெல்லாம் போயிட்டு நின்று அது ஒரு கள ஆய்வு செய்து அறிக்கையை வெளியே கொடுக்குற ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறாரு. அந்த பகுதியை சேர்ந்தக்கூடிய அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களும் இந்த போதை நடமாட்டதெல்லாம் இருக்கிறது உண்மைதான் அப்படின்னு சொல்லி எல்லாமே ஒத்துக்கிறாங்க. இந்த அரசும் ஒற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் அதை தட்டி கழிக்கக்கூடாது. நான் ஒரு 100 நாள் ஆகுது, 100 நாளுக்குள்ளே உடனே ஜூபூம்பா போட்டு இதை ஒழிச்சிட முடியும் அப்படின்லாம் நான் சொல்ல வரல. அவகாசம் வேணும், இன்னும் அவகாசம் வேணும். இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு நெட்வொர்க்கு. அது ஒரு மாஃபியா கும்பல் இதுக்குள்ளே இருக்குது. அரசியல் போர்வையில் இருக்குது, அதிகாரிகள் போர்வையில் இருக்குது. அவர்களெல்லாம் மீறி இந்த சம்பவம் நடந்துடாது. ரொம்ப நிதானமாக தான் எடுக்கணும் நடவடிக்கை, அது புரியுது. ஆனால் அதை ஒத்துக்கணும் நேர்மையாக. இது சம்பவம் நடந்திருக்கிறது, இந்த அரசு வருத்தப்படுகிறது, இனி இந்த மாதிரி நடக்காமல் இருக்கிறதுக்கான விஷயத்தை நம்ம சொல்லணும். அதுதான் அந்த அரசுக்கான ஒரு கம்பீரம்னு சொல்கிறது, ஒரு வீரன் சொல்கிறது. அதை விட்டுட்டு இல்லைன்னு மடமாத்துற விஷயம். திமுக செய்த அதே விஷயத்தை நீங்கள் செய்யாதீங்க. திமுகவை எப்படி தூக்கி எறிஞ்சாங்களோ அந்த மாதிரி மக்களும் உங்களை தூக்கி எறிவதற்கான வழியை நீங்கள் திறந்துடக்கூடாது. உறுதியாக அதில் நிற்கணும். அதே போல் நேற்று தான் அந்த சம்பவம். அதுக்கு முன்னாடி 2 நாளுக்கு முன்னாடி நடக்குது. திருவொற்றியூரில் ஒரு பள்ளிக்கூடத்தில் அது போல் தான் தனுஷ்குமார் என்கிற ஒரு பையன் அந்த பகுதியில் கஞ்சா கொண்டு விற்கிறது போகிற இந்த விஷயங்களை அதை பயன்படுத்திட்டு இருக்கிற இன்னொரு பையனை தட்டி கேட்குறாங்க, பேசுகிறாங்க. இது விஷயம் வெளியில் வருது, பிரச்சனை வருது. அந்த பையன் அவங்க அந்த மாதிரி கஞ்சா அடிக்கிற அந்த சக நண்பர்களை சேர்த்து கொண்டு ஒரு 20 பேர் அவனை அடித்து அங்கேயே வெட்டி அங்கேயே கொல்றாங்க. முடிஞ்சு போச்சு. அடித்த அடியில் அங்கேயே இறந்து போகிறான். வெட்டு காயங்களும் இருந்ததுன்றாங்க. இதெல்லாம் சேர்ந்து போஸ்ட்மார்டம் சேர்ந்து நேற்று ஒப்படைச்சிருக்கிறாங்க. இது சம்பந்தமாக தான் இன்றைக்கி உதயநிதி அவர்கள் ஒரு கேள்வியை எழுப்புறார். அவர் ஒரு பெரிய பட்டியலை கொண்டுட்டு வர்றாரு. யோக்கியம் வரான், சொம்பு எடுத்து உள்ள வைன்றது தான் நான் அவரை பார்க்குறேன். ஏன்னா அதுக்கான தகுதி, ஒருத்தரை குற்றச்சாட்டு சொல்லக்கூடிய அந்த தகுதி இவர்களுக்கு எப்போது அது இழந்ததால் தான் இன்றைக்கி எதிர்கட்சியாக இருக்கிறவங்கலாம் ஆளுங்கட்சியாக இருந்திருப்பாங்க. அவ்வளவு அழிச்சாட்டியலும் உங்களுடைய 5 ஆண்டு காலத்தில் நீங்கள் செய்திருக்கீங்க. ஒரேடியாக அந்த 100 நாளுக்குள்ளே இவங்க சாதிக்கவே இல்லை இவ்வளோன்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய பட்டியல் எடுத்துக்கிட்டு வரக்கூடாது. எல்லாம் நீங்கள் செய்ததனுடைய எச்சம் தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. கால அவகாசம் வேணும் இந்த அரசுக்கு. உடனே இந்த அரசுக்கு முட்டு கொடுக்குறோம் அப்படின்றதுலாம் என்னுடைய வேலை இல்லை. ஒரு பெரிய பட்டியலை வாசித்தார். அதுக்கு உடனடியாக கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் பதில் சொல்கிறாரு. சம்மந்தப்பட்ட அந்த அமுதனுடைய வீட்டு தரப்புங்க போயிட்டு நேரடியாக நாங்கள் உடனே ஆறுதலை சொன்னோம். சம்மந்தப்பட்ட ஒரு 12 பேரை கைது செய்திருக்கிறோம் குற்றவாளிகளை. அந்த வீட்டில் அவங்க பார்த்து பேசும்போது இன்னும் போதிய நபர்களை கைது செய்யலைன்னு இன்னும் சில பேரை பட்டியல் கொடுத்துருந்தாங்க. உரிய நடவடிக்கை எடுக்கிறதா சொல்லிக்கிறேன். அவனை அடக்கம் செய்வதற்கான ஒரு கல்லறை ஒன்று வேணும் அடக்கம் செய்கிறதுக்கு. அதுக்கு நாங்கள் ஏற்பாடு செய்துட்ருக்குறோம். உடனடியாக இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே இதை கொண்டுட்டு அதுக்காக மத்திய அரசு ஒதுக்கி வச்சிருக்கிற அந்த நிதி ஒரு 6 லட்ச ரூபா உடனே கொடுத்துருக்குது. மேற்கொண்டு இன்னும் பல விஷயங்கள் நாங்கள் செய்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த பக்கம் திருவொற்றியூருக்கு வந்துட்டோம்னாக்கா
அந்த சிறுவனுடைய வீட்டுக்கு அவங்க அண்ணன் வந்து படிச்சுட்டு இருக்கிறான். அந்த குடும்பத்தில அவனுக்கு ஒரு வேலை குடுக்குறதுக்கு உத்தரவாதம் நாங்க குடுத்துருக்கிறோம் உடனடியாக. அந்த குடும்பத்துக்கு ரூ. 6 குடுத்துருக்கிறோம். சம்மந்தப்பட்டவங்கள எல்லாமே கைது செய்துட்டுன்னு ஒரு விளக்கம் குடுக்குறாரு. நீட்டா ஒரு விளக்கம் குடுக்குறாரு. ஆதவ அர்ஜுனா எழுந்து பேசும்போது இந்த விளக்கத்த இதே தான் சொல்றாரு. நாங்க இந்த சம்மந்தப்பட்ட இடத்துக்கு ராஜ்மோகன் அவர்களும் நானும் அங்க சென்றோம். போய் பார்த்து இந்த மாரி சொல்லியிருக்கிறோம். நாங்க ஓடி பதுங்கல. ஒரு 100 நாட்கள்ல இந்த மாரியான விஷயங்கள் நடந்திருக்குது. ஆனால் நாங்க வந்து உடனடியா நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். இவ்வளவும் விளக்கம் சொல்ற பிறகும் எதிர் தரப்புல ஒரே கூச்சல் குழப்பம். உடனே ஒரு சபையிலிருந்து நீக்கப்பட்டதாக சொன்ன அந்த வார்த்தை ஒண்ணு. அது லைவ்ல வந்தது. இந்த மாரி வந்துட்டு ஒரு 57 பேர் இருந்துட்டு நீங்க இவ்வளோ கூச்சல் போடுறீங்கன்னா, நாங்க இவ்வளோ பேர் இருக்கிறோமே எவ்வளோ கூச்சல் போடுவோம்னு அவர் சொல்றாரு. பேச விடணும் நீங்க. நீங்க சொல்லிட்டீங்க. எதிர் தரப்புல பதில் அதுக்கான விளக்கத்த சொல்ல விடணும். அத விடவே கூடாதுன்னு கத்தி கூப்பாடு போடுறது உண்மையிலே அது சொல்றாரு ஒரு வார்த்தை. கோழைகள் தான் அப்படிலாம் செய்வாங்க. உண்மையும் நேர்மையும் வந்து எதிர்கொள்ற திறமை இருந்துச்சுன்னா, பேச விட்டுட்டு பதில் சொல்லுவாங்க. திமுக அந்த வேலைய மட்டும் செய்யவே செய்யாது. கூச்சல் குழப்பம் பண்ணிட்டு பஞ்சாயத்து கலைஞர்ன்ற மாரி பண்ணிட்டு போற கோஷ்டிகள் தான் அவங்கன்றது தான் இன்னைக்கு தெரியுது. அத அவரு சுட்டிக்காட்டுறாரு. தைரியம் இருந்தா என்ன பேச விடுங்க. கோழைகள் அப்படின்னு நீங்க இருந்தீங்கன்னாக்கா, இந்த மாரி சத்தம் போட்டுக்கிட்டு இருங்கன்ற அர்த்தத்தில பேசுறாரு. அது எல்லாமே நீக்கப்பட்டிருக்கிற வார்த்தைகள்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எது எப்படி இருந்தாலும் ஒரு பதில் பேசிட்டு இருக்கும்போதே வந்துட்டு, இது ஒரு 100 நாள்ல செய்ய முடியாது அப்படின்றத சொல்ல வர்றாரு. ஆனா தேர்தல் வாக்குறுதியிலேயே விஜய் அவர்கள் சொன்னாரு. இந்த மாரி போதைப் பொருள் தடுப்பு நடவடிக்கை குழுன்னு உடனடியாக அமைக்கப்படும் அப்ப சொல்லி அதன் பேர்ல ஒரு அமைப்பு போட்டிருக்கு. ஒரு குழு போட்டிருக்குது. நிதியும் ஒதுக்கி இருக்கிறாங்க. விரைவில் அதுக்கான எல்லா கட்டமைப்பும் செய்துட்டு இருக்கிறாங்க. எங்கெங்கெல்லாம் தகவல் கிடைக்குதோ உரிய நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கிறோன்னு எல்லாமே பேசிட்டு இருக்கிறாரு. உண்மை இந்த இடத்துல என்னன்னா, அவரு சட்டமன்றத்தில சொல்லும்போது பெரிய சர்ச்சையாகுது. ஜாஃபர் சாதிக்குன்னு ஒருத்தர் கடந்த ஆட்சியில் எப்படி இருந்தாருன்னா மாஃபியா, அதோ இங்கே ஒரு கும்பல் கடத்திட்டு வந்தாங்க விற்றாங்க அப்படின்றதெல்லாம் இல்லை. பலாயிரம் கோடி போதைப் பொருள் கடத்தல் கும்பலினுடைய ஒரு ஹெட்டாக இருந்து செயல்பட்ட மாஃபியா தாதா அப்படின்னு சொல்லலாம். அவர் வந்து திமுகவில் உள்ள உறுப்பினராகி பதவிக்கு வந்து அயலக தமிழர் அதுக்கான அந்த கட்டமைப்புக்கு கட்சி சார்பான ஒரு பதவியில் இருந்துக்கிட்டு எல்லா விஐபி நெட்வொர்க்கும் வந்து எல்லா கட்சி சார்பான ஆட்களையும் கூட வச்சுக்கிட்டு நிறைய விஐபி நெட்வொர்க்லாம் வச்சு சினிமாவுக்குள்ளே வந்து நிறைய நடந்திருக்குது. இவ்வளவும் நடந்திருக்கும் போது அந்த நபர் போதைப்பொருள் கடத்தக்கூடிய நபரா இல்லையான்னு இந்த காவல்துறைக்கு தெரியுமே தெரியாதா? இதுதான் ஆதவ அர்ஜுனாவும் அதை தான் கேட்குறாரு. அமைச்சர் ஆதவ அர்ஜுனாவும் நம்ம சாமானிய மக்களும் அதை தான் கேட்குறோம். இவ்வளவும் நடந்திருக்குது. ஆனா, இந்த திமுக அரசினுடைய இன்டெலிஜென்ட்டுக்கு அந்த போலீஸுக்கு ஒண்ணுமே தெரியாது. இவர் வந்து தேவலோகத்திலேருந்து அப்படியே வெள்ள ரெக்க பறந்து அந்த ரெக்கையோட பறந்து வந்து சமூக சேவை செய்ய வந்தவர் தான் ஜாஃபர் சாதிக்ன்னு திமுக அறிவாலய கும்பல் நினைச்சு பதவியெல்லாம் குடுத்து வச்சிருக்குன்னா எப்படி அது? இதுதான் இங்கே கேள்வி. அதை தான் அவர் கேட்டோன்னே கூச்சல், குழப்பம். பதிலுக்கு நாங்கள் வந்து உடனடியாக நடவடிக்கை எடுத்தோம். கட்சியை விட்டு நீக்கிறோம். அதை பண்ணோம், இதை பண்ணோம். வழக்கு போட்டீங்களான்னு. கைதெல்லாம் நாங்க பண்ணோன்னு. மத்திய அரசு தான் வழக்கு போட்டது. மத்திய அரசு தான் கைது பண்ணது. சிபிஐ தான். அந்த சர்வதேச நெட்வொர்க்ன்றது சர்வதேச வலையமைப்பு. மத்திய அரசு நார்கவுட்டிக் டீம் கிடைக்குது. அவங்க உடனே சிபிஐயோட சேர்ந்து மிகப்பெரிய அளவில் அனலைஸ் பண்ணி நெட்வொர்க்லாம் எடுத்து இது உறுதியா இல்லையான்னு உறுதிப்படுத்திக்கிட்டு தான் இந்த ஆளை தூக்குறாங்க ஜாஃபர் சாதிக்க. அது வரைக்கும் ஒரு திமுகவினுடைய மடியில பட்டு கொஞ்சம் விரித்த அந்த மடியில உட்காந்துட்டு கொஞ்சிக்கிட்டு இருந்தவர் தான் இவர் ஜாஃபர் சாதிக். கொஞ்சிக்கிட்டு இருந்தாங்க அவர் எல்லாருமே. ஸ்டாலின் ஒரு பக்கம் கொண்டாடுறதுன்னா, உதயநிதி ஒரு பக்கம் கொண்டாடுறதுன்னா, கட்சிக்காரன் ஒரு பக்கம் கொண்டாடுறதுன்னா, அன்றைக்கி கூட்டணியில் இருந்தவங்களும் அவரை கொண்டாடினாங்க சிலர். இதெல்லாம் தெரியும் எங்களுக்கு. இவ்வளவும் செய்து முடிச்சுட்டு திடீர்னு 100 நாளில் வந்து நீங்கள் போதையை ஒழிக்கலன்னா எப்படி ஒழிக்க முடியும்? அதுதான் ஆதவ அர்ஜுன் புள்ளி விவரத்தை சொல்கிறாரு. உண்மையிலேயே இதை நான் கடந்த முறை பேசியிருக்கிறேன் உங்களுக்கு ஒரு விஷயத்தில். அதிமுக ஆட்சி இருந்தால் 2020 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா போதை இந்த நடமாட்டம் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. சத்தியமாக இந்த அளவுக்குலாம் கிடையவே கிடையாது. 21 வருது, வந்தோடனே மாப்பிள்ளை இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு மாப்பிள்ளையினுடைய அதிகாரம் உள்ளே வருது. இந்தாண்ட மகன் இளைய தளபதி உதயநிதி என்னுடைய அதிகாரம் இதெல்லாம் வந்த உடனே ஒரு நெட்வொர்க் பண்ணுறாங்க. எல்லாமே இந்த மேல் மட்டத்தினுடைய எல்லா போக்குவரத்தும் வந்து கீழ்மட்டத்திலிருந்து எல்லாமே ஆளுக்கு ஆள் 4 காசு பார்த்துக்கிட்டு மேலே வரும். கடைசியாக மேலே மொத்தமாக மேலே பார்த்துக்கிட்டு கீழே எல்லாமே காஞ்சி போயிட்டு பணப்போக்குவரத்தில் இந்த தேர்தல் தோல்வியில் அதெல்லாம் காரணம் சொல்லியிருக்கிறாங்க. எங்களை சம்பாதிக்க விடலை, எங்களுக்கு மரியாதை கொடுக்கல, நாங்கள் சொல்கிற ரெக்கமெண்டேஷன் எடுத்துக்கல, கட்சிக்காரன் சொல்கிறத கண்டிக்கவே இல்லை. மந்திரிங்கெல்லாம் தலகணம் பிடிச்சிக்கிட்டு ஆடினாங்க, காலை மேலே தூக்கி வச்சு நடந்துக்கிட்டு போனாங்க, வானத்திலே இருந்தாங்களாம். அப்படிலாம் நிறைய புகார் வந்திருக்குது. அதில் அந்த மாதிரி இருந்ததால் தான் தோத்தது. அதை எதுக்காக சொல்ல வரேன்னா, இனி நம்மளால் சம்பாதிக்க முடியாதுன்னு அப்படின்னு நினச்ச அந்த கோஷ்டிகள் இதான் அந்த நேரம். இதில் அடித்து சுருட்டுனா தான் உண்டு இருந்தால் அந்த போதைப் பொருள் தலை விரிச்சு ஆடுறது. 2021 வருது. அதை புள்ளி விவரப்படி 2020 4338 பாலியல் போக்சோ வழக்குன்னு சொல்கிறது. பாலியல் குற்றச்சாட்டுகள் வழக்குகள்.
போதை வந்து நாட்டில் அதிகமாகுது, போதை பழக்கம் அதிகமாகுதுன்னா பாலியல் குற்றங்கள் எக்கச்சக்கமாக ஆகும். இதுதான் 2க்கும் இருக்க ஒரு யாரை கேட்டாலும் போதையில் செஞ்சோம் என்னன்னு தெரியாமல் செஞ்சோம். தெளிய வச்சு அடிக்கும்போது பார்த்தா இப்படி ஒரு சம்பவம் நடந்தது அவனுக்கு தெரியலன்னு சொன்னவங்களாம் நிறைய பேர் இருக்கான். போதை மருந்து பழக்கவழக்கங்கள் அதிகமாகுது. கஞ்சா உள்ளிட்ட போதை மருந்து இன்னும் இது ஆகுறப்ப இந்த பாலியல் குற்றம் பெருகுன்றதுக்கு உதாரணம். 2021 திமுக ஆட்சி வந்தோடனே அப்படியே 2000 வழக்கு ஏறுது. அப்பவே தொடங்கிட்டாங்க. 6064 வழக்குகள். 2022ஆம் ஆண்டு ஒரு மடங்கு கூடுது. 6580. பிறகு 2023ல 6668 வழக்கு கூடிக்கிட்டே இருக்குது. 23லேருந்து 24, 25 வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 10,046 வழக்கு போக்சோ வழக்கு ஒரு ஆண்டுக்கு மட்டும். 40% பாலியல் குற்றம். ஒரு கட்டத்தில் வந்து 2023, 24, 25, 26லாம் தலைவிரிச்சு ஆடுது போதைப்பொருள். எங்கெங்க பாரு. ஏன்னா திமுக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய திமுக நிர்வாகிக்கு தெரியாமல் அந்த சரக காவல் நிலையத்துக்கு தெரியாமல் இது விற்பாங்களா? நான் பல முறை இதை பேசியிருக்கேன். எல்லாம் அவங்க கட்டுப்பாட்டில் அவங்களுக்கு தெரிஞ்சு நடந்தது. இந்த இளைய சமூகம் நாசமாக போனேன்னா என் குடும்பத்துக்கு பணம் வந்தால் போகுதுன்னு வெறி பிடிச்சி சுற்றிட்டு இருந்த கும்பல் இந்த திமுக கும்பல். எந்த காலகட்டத்தில் ஒரு இனத்தை அழிச்சது மட்டும் இல்லாமல் இங்கே இந்த இனத்தை மண்ணில் இனத்தை துரோகம் பண்ணுச்சு. காங்கிரஸோடு சேர்ந்து கங்காணி வேலை பார்த்து காட்டி கொடுத்து காயடிச்சு அந்த இதுவே அழிச்சாச்சு. இந்த பக்கத்தில் இங்கே இருக்கக்கூடிய இந்த இளைய தலைமுறையை எப்படியாவது அழிச்சு வச்சுன்னு தான் குடும்பமே பரம்பரையாக மன்னராக வரணும். இதெல்லாம் போதையில் தான் இருக்கணும். இந்த தலைமுறை சீரழிஞ்சு போகணும். எவனுக்கும் விழிப்புணர்வே வரக்கூடாது. கோடுன்னு அடித்து அந்த நேரத்தில் சுருட்டின பணம் தான் பல லட்சம் கோடிகள் இவங்க எல்லாருக்கிட்டையுமே. இந்த சாதிக் பாஷா நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இலங்கை வழியாக கொரியர் நிறுவனங்கள்லாம் இவங்க நெட்வொர்க்கில் தான் நிறைய அது கனெக்ட் பண்ணி அதெல்லாம் சோதனை நடத்திட்டு இருந்தாங்க. சில பேர் அதில் வழக்கில் சேர்ந்துருக்காங்க. அதன் மூலமாக இது எல்லாமே இவங்க திமுக ஆட்சியில் தான் நடந்தது. நாங்கள் கைது செய்தனாக்கா 5 வருஷமாக அவன் கையில் போலீஸ் வச்சுக்கிட்டு நீ இப்படி ஒரு ஆள் அவங்ககிட்ட இருக்கிறான், அவனை வந்து நீ குற்றச்சாட்டு சொல்லி அவனை கண்டுபிடிச்சி எங்கேருந்து அவனுக்கு இவ்வளோ பணம் வருது, எப்போ அப்படிலாம் செலவு பண்ணுறான்னு கண்டுபிடிச்சி நீங்கள் வழக்கு பதிவு செய்து கைது பண்ணாமல் டெல்லி பண்ண பிற்பாடு இவர் சொல்கிறாரு நாங்கள் கட்சியை விட்டு நீக்கி விட்டோம். எவ்வளோ வெட்கக்கேடு. சரி, இந்த பக்கத்துக்கு வருவோம். விஜய் அரசு இன்னும் அதையே சொல்லி கொண்டு இருக்கக்கூடாது. இங்கேயும் நம்ம பார்க்கணும். இந்த திமுக இதையெல்லாம் செய்தது என்பதற்காகத்தான் தூக்கி எறிந்தார்கள் மக்கள். ஆதவ அர்ஜுனாவும் அதை தான் சொல்ல வர்றாரு. அமைச்சர் ஆதவ அர்ஜுனாவும் கரெக்டு. அந்த தவறையே நீங்கள் செய்துக்கிட்டு இருக்காதீங்க. ஆனால் இந்த அவகாசம் உங்களுக்கு போதாது. 100 நாள் என்பது உண்மையிலே வந்து நிதானித்து என்ன ஏதுன்னு முதல்ல தெருவெல்லாம் பார்த்து தெரிஞ்ச ஒரு படம் தான் ஊர் நிலவரமே தெரியும்னு சொல்லுவாங்க. தெருவை பார்க்கறதுக்கு முன்னாடி வீட்டை சுற்றி இருக்கிற இடமே தெரியாதுன்ற மாதிரி தான் இந்த 100 நாள் கணக்கு. குற்றச்சாட்டு உண்மையிலே வந்துட்டு நீங்கள் சொல்லணுன்னாக்கா இது வந்து திடீர்னு வந்தோடனே ஒரே நிமிஷத்தில் மந்திரம் போட்டு இந்த போதையெல்லாம் நீங்கள் வந்து ஒழிச்சிட முடியாது. கால அவகாசம் வேணும். ஆனால் ஒரு எண்ணம் இருக்குது. விஜய் அவர்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கிறது. அதுக்காக தான் இந்த போதைப் பொருள் தடுப்பு பிரிவு ஸ்பெஷலாக அந்த தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்துருக்கிறாரு. இது முழுக்க முழுக்க ஒழிச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கான கட்டமைப்பை தொடங்கியிருக்கிறாங்க. அதிகாரிகளில் யார் நல்ல அதிகாரி, எந்த ஆள் கெட்ட அதிகாரின்னு தெரியல. நெட்வொர்க் என்ன ஏதுன்றதெல்லாம் இனிமேல் தான் எடுக்கணும். எடுத்துகிட்டு இந்த அதிகாரிகள் இப்போ இருக்கக்கூடியவங்களை யார் யார் போக்குனான்றாலும் இனிமேல் ரிப்போர்ட் வாங்கணும் இன்டெலிஜென்ட்டில். இதில் யாரை கழித்து கட்ட வேண்டியது இருக்குது, யாரை புதுசாக உள்ளே கொண்டுட்டு வர வேண்டியது இருக்குது, நிறைய மாற்ற வேண்டியது இருக்குது. இதற்குள்ளாகவே நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. அதை தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த 100 நாளில் இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு, ஏதோ இவங்களுடைய ஆட்சியில் பாலும் தேனும் ஓடின மாதிரியும் தேனாக ஓடி மக்கள் அதில் அப்படியே புரண்டுக்கிட்டு இருந்த மாதிரியும் இவர் உடனே அதுக்கு வந்து பதில் சொல்லுங்கள் ஒரே அமளி துமளி சட்டமன்றத்தில். கரெக்டாக அவங்க கேட்டாங்க. என்ன ஒன்று இவங்க பக்கத்தில் சாக்கு போக்கு சொல்லக்கூடிய இந்த அமுதன் வந்துட்டு வேற ஒரு கோஷ்டி மோதலில் இறந்தான் அப்படின்னு சொல்கிறது ஏற்க முடியாது, தவறு அது. ஆனால் அதே நேரத்தில் வந்து என்னென்னா இந்த 100 நாளில் இப்படியான விஷயங்களை அவங்களால தடுக்க முடியுமானா முடியாது. எப்படி பார்த்தாலும் ஒரு அவகாசம் வேணும். அந்த அவகாசம் அந்த உணர்வு இருக்கிறதால தான் இவங்க வந்து இதுக்கான ஒரு தனி டீமே போட்டிருக்கிறாங்க, நிதியை ஒதுக்கி இருக்கிறாங்க. ஒரு அவகாசம் வேணும், 1 வருஷமாவது வேணும். கூடுதலாக என்ன பொறுப்பு இருக்கணும்னா எல்லா இடத்துலையும் டிவி கேட்காரங்க இப்போ இருக்கிறாங்க. அந்த கட்சி உணர்வாளர்கள் அந்த பிள்ளைகள் இருக்கிறாங்க. இந்த ஆட்சி நம்முடைய ஆட்சி. நாம் ஒரு பெரிய மாற்றத்துக்காக வாக்களித்து உழைத்து கொண்டு வந்த ஆட்சி இப்போ விஜய் தலைமையில் இருக்கக்கூடிய இந்த ஆட்சி. கஞ்சா போதை எங்கெல்லாம் நடமாட்டம் இருக்குதோ அந்த கட்சிக்காரன் முதல்ல தடுத்து கேள்வி கேட்டு காவல்துறைக்கு தகவல் கொடுக்கணும். யாரோ சிலர் கேட்க ஒரு கும்பல் போயிட்டு அவங்கள கொலை செய்து போடுறது இனி நீடிக்கக்கூடாது. கட்சிக்காரங்க பொறுப்பாக வந்து நீங்கள் தான் உங்கள் ஏரியா உங்கள் வார்டில் உங்களுக்கு தெரியாமல் உங்கள் பகுதியில் நிச்சயம் வைக்க முடியாது. எப்படி திமுக அந்த ஆட்களுக்கு ஒரு குற்றச்சாட்டு சொன்னமோ அது உங்களுக்கும் பொருந்தும். திமுகனுடைய அந்த பகுதி கிளை ஒன்றியம் இருக்காங்களே அவங்களுக்குலாம் தெரியாமல் அந்த போதைப் பொருள் நடமாட்டம் கஞ்சா உள்பட எதுவுமே விற்றுருக்க முடியாது. எல்லாத்துலேயும் பங்களிப்பு இருக்குது. இப்போ உங்களுக்கு மாற்றம் வேணும்னு சொல்லி வந்த பிள்ளைங்க தான் நீங்கள் தாவேக்கா எல்லாருமே இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு சமூக பொறுப்பு இருக்குது.
என்னுடைய தெருவுல எங்க கண்ட்ரோல் எங்களுக்கு தெரியாம இங்க வந்து எவன் வித்தாலும் நாங்க உடனே இருக்குதுன்னு தெரிஞ்சாலும் நாங்க காவல்துறைக்கு தகவல் நீங்க தான் குடுக்கணும். நீங்க ஒத்துழைக்கணும். மக்கள் ஆதரவு உங்களுக்கு பெருகும். இந்த இடத்துல இந்த சம்பவம் நடக்குதுன்னு யாரோ ஒரு நபர் மர்மமா சொல்ல, அது காவல்துறையிலேருந்து அங்கேருந்து லீக் பண்ண, அவன் எவன் சொன்னானோ அவனே போய் அடிக்கிற அளவுக்கு இன்னும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. வெளிப்படையா சொல்ல முடியல. பயமா இருக்குது. இதெல்லாம் முதலமைச்சர் சரி பண்ணணும். அதுக்கு தான் இந்த டைம் அவகாசம் வேணும்னு நம்ம சொல்ல வரோம். அவரு நம்பி அதிகாரத்துக்கு வந்துட்டாரு. உட்காந்த உடனே ஜூ பூம்பா போட்டு எல்லாமே நடக்குமா? எந்தெந்த அதிகாரி எங்கெங்க தகவல சொல்லியிருக்கிறான்? எப்படிலாம் கசிஞ்சுகிட்டு இருக்குது? எப்படி நடந்துகிட்டு இருக்கு இந்த மாரி சம்பவம் எதிர்த்தாக்குதலு? இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு சம்மந்தப்பட்ட அதிகாரிகள வந்து சட்டைய கழட்டி வீட்டுக்கு 4 பேர அனுப்புனோம்னா எல்லாம் தெளிவாயிடும். வேற ஒண்ணுமே இல்ல. தகவல் எப்படி கசிகிறது? மக்களுக்கு கொடுக்கக்கூடிய தகவல். ஒரு தகவலாளி கொடுக்கக்கூடிய தகவல் எப்படி சம்மந்தப்பட்டிருக்க போது ஒருத்தர் இந்த மாதிரி சம்பவம் நடந்துச்சுன்னா விசாரணை நடத்துனாங்க. ஸ்பெஷல் ஒரு சிறப்பு புலனாய்வு குழு போட்டு விசாரித்து ஒரு வாரத்துக்குள்ளே எடுத்து சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் யாராக இருந்தாலும் அது கீழ் மட்டத்திலேருந்து மேல் மட்டம் வரைக்கும் உடனே வந்து நீ போயிட்டு அப்படி ஒருத்தர் இருக்கவே வேண்டியதில்லை. ஒரு 4-5 இடத்துல இந்த மாதிரி செய்ததுன்னா இந்த விஜய் ஆட்சிக்கு மக்களுடைய ஆதரவு பெருகும். 100 நாள் என்பது இது சாத்தியம் இல்லை. உண்மையிலே சாத்தியம் இல்லை. 5 வருஷம் இருந்துட்டு பரம்பரையாக நாங்கள் தான் சொல்லிட்டு மன்னராட்சி மாதிரி இருந்த இவர்களாலேயே முடியலைன்னா 100 நாளில் விஜயால எப்படி முடியும்? மாற்றம் வேணும்னு நினச்சி வந்திருக்கிறார். அதை வரவேற்கிறாங்க. அவகாசம் வேணும். ஏன்னா காவல்துறைக்குள்ள ஒன்று சீர் செய்ய வேண்டியது இருக்குது. அப்புறம் அந்த கடத்தல் ஓட்டது இருக்குல்ல, அதனுடைய போக்குவரத்துன்னு சொல்லுவாங்க. அதனுடைய எடுத்துகிட்டு போய் விற்கிறது போகிற அந்த நெட்வொர்க்கெல்லாம் வந்து எடுக்கணும். சில அதிகாரிகளுக்கு அது விரல் நுனியில் பழக்கம். அந்த மாதிரி அதிகாரிகள் கையிலேயே வந்து எடுத்து சாவியை கொடுத்த மாதிரி நீங்கள் தான் உட்காரணும், உள்ள வா, பிடிங்க, தூக்குங்க அப்படின்றப்ப எல்லாரையும் தூக்குவாங்க. கட்சிக்காரனாக இருந்தால் கூட பரவாயில்ல. சமீபத்தில் அந்த மாதிரி கஞ்சா கடத்திட்டு இந்த பான்பராக் கடத்திட்டு போன டிவிக்கு கட்சியெல்லாம் தூக்கி கைது பண்ணி உள்ளே வச்சுருந்தாங்க. அந்த நேர்மை கூட திமுக கிட்ட இல்லை. விஜய் ஆட்சியில் இந்த மாதிரி எடுத்துன்னு போயிட்டு ஒரு வண்டி ஒருத்தர் விரட்டிக்கிட்டு போய் பிடிச்சி அது ஆக்சிடெண்ட் ஆகி உள்ளே பார்த்தா மூட்டையாக பான்பராக் இருந்திருக்குது. கட்சிக்காரனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் தூக்கி உள்ளே வச்சாச்சு. ஆனால் இங்கே என்ன நடக்குது? அது மாதிரி நடக்கவே இல்லை. சொன்னவன் மேலெல்லாம் புகார் அது குறைஞ்சி இருக்குது. அதே நேரத்தில் இது வந்து இதை சாக்கா சொல்லி இந்த தாவேக அரசு கால நீடிப்பு வைக்கக்கூடாது. எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளோ விரைவாக நெட்வொர்க்கு தன்னுடைய கட்சி ஆட்களே அங்கே நீங்கள் ஸ்பையாக வச்சா போதுமே. நடமாட்டமே இருக்காது. இந்த மாதிரி நபர்கள் வெளியில் தலை தூக்கவே முடியாது. உண்மையாக பொய்யான்னு விசாரிக்க வேண்டியது மட்டும்தான் காவல்துறை. உங்களுடைய கட்சியை சேர்ந்த நபர்கள், கட்சி அனுதாபிகள், இந்த நீங்களாம் ஜெயிச்சு முதலமைச்சராக வரணும் அப்படின்னு ஆசைப்பட்ட எத்தனையோ லட்சக்கணக்கான இருக்காங்க. அவங்கக்கிட்டலாம் தகவலாளையாக வைங்க. அவங்ககிட்டேருந்து எந்த தெருவில் எந்த இடத்துல எவன் கஞ்சா வைக்கிறான்னு எல்லாருக்குமே தெரியும். எடுங்க ரகசியமாக. நடவடிக்கை, துரித நடவடிக்கை. இந்த காட்டி கொடுப்ப இந்த தகவல் சொல்கிறவங்கள காட்டி கொடுக்காத அந்த போக்கு இருக்கக்கூடாது. இதுதான் நீங்கள் முதல்ல முறிக்கணும். இதுதான் உடைக்கணும். இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் வந்து நடந்துகிட்டு இருக்கு. அடுத்தடுத்து இந்த 100 நாளுக்குள்ளே இதெல்லாம் சரியாகும்னா ஆகாது. ஒன்றும் கால அவகாசம் வேணும். இதுக்குள்ளேயே எகிரி குதித்து அமளி துமளி பண்ணிட்டு இருக்கிறது வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சி. இந்த அரசு வந்து உக்காந்துடுச்சுன்னு இன்னும் உங்களால் சகிக்க முடியல. இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. நான் 2 பக்கம் தவறையும் சொல்லிட்டு இருக்கிறது. இது வந்து ஏற்புடையது அல்ல. நிறைய விஷயங்கள் வந்து நாட்டில் வந்து கொஞ்சம் மாறி இருக்குதுன்னு மக்கள் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஓரளவுக்கு லஞ்சம் கேட்குறவங்க கொடுத்தே தான் ஆகணும் அப்படின்றத நேரத்தில் கொஞ்சம் யோசிக்கக்கூடிய அளவில் ஒரு அச்சம் வந்திருக்குது. சில இடத்துல சட்டமன்ற உறுப்பினர்களே வந்து காசு கேட்கறதா சொல்லி அண்ணாமலை வெளியில் நேற்று ஒரு நிகழ்ச்சியில் இது மாதிரிலாம் பேசி எங்களுக்கு தகவல் வந்திருக்குது, ஆதாரத்தோடு சொல்கிறேன்னாக்கா அது நடக்க வாய்ப்பு இருக்குது, நடக்கத்தான் செய்யும். முற்று முழுதாக ஒரே நேரத்தில் வந்து தூய்மையான ஆட்சி அப்படின்லாம் கொடுத்துட முடியாது. ஆளானப்பட்ட காமராஜர் ஆட்சியிலேயே 4 8 அப்படின்ற அந்த காலகட்டத்திலே ஓரளவுக்கு வாங்கக்கூடிய சில பேர் இருந்தாங்க. அதனால் இது வந்து சமூகத்தில் வந்து முழுக்க முழுக்க வெட்டி எரிஞ்சிட முடியாது. கட்டுப்படுத்தலாம், ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தலாம், மக்களுக்கு ஒரு நம்பிக்கை கொண்டுட்டு வரலாம். அதுதான் இன்றைக்கி இந்த சட்டமன்றத்தில் இன்றைக்கி நடந்த அமளி துமளியில் தாவேக தரப்பு இதை தான் சொல்லுது. இன்னும் அவகாசம் வேணும் அவங்களுக்கு. இந்த அவகாசம் கிடைக்கணும் அப்படின்றத விட்டு கொடுக்க வேண்டிய பொறுப்பு எதிர்க்கட்சி தரப்புக்கு இருக்குது. நினச்சதுக்கெல்லாம் காழ்ப்புணர்ச்சியில் பேசி சட்டம் ஒழுங்கு மொத்தமும் போயிடுச்சுன்னாக்கா அப்புறம் எப்படி இது? நீங்கள் இதிலேயே தான் கவனமாக இருந்துகிட்டு இருக்கிறீங்க. கடந்த 5 ஆண்டு காலத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது நீங்கள் செய்தீங்க, நாங்கள் செய்தீங்க அப்படின்னு மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்கிறதுக்கு இந்த அரசு வரல. இந்த அரசு அப்படியாக வார்த்தைகளை விடக்கூடாது. எங்களுக்கு அவகாசம் கொடுங்க, செய்கிறோன்னு எடுங்க, நடவடிக்கை எடுங்க. எவன் சம்மந்தப்படுறான்னு பாருங்கள். இல்லை இந்த கோஷ்டிகள் தான் நிறைய மாற்றம். அதனால் இது ஒரு அவகாசம். இன்றைக்கி நடந்த இந்த விஷயங்கள் வந்துட்டு ஒரு ஒரு சரியான ஒரு ஒரு பெரும் கூச்சலோடு இருந்தாலும் கூட ஒரு மக்கள்கிட்ட ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்த்துருக்கு. இந்த நேரலை ஒளிபரப்புன்றது சேர்ந்துருக்குது மக்கள்கிட்ட. பல விஷயங்கள் நேருக்கு நேரம் தெரிஞ்சுக்க முடியும். கடந்த ஆட்சியில் இப்படிலாம் நடந்ததா, இப்போ இப்படி நடந்துக்கிட்டு இருக்குதா. 100 நாளில் அவங்க நிர்வாக ரீதியை கட்டமைப்பை வந்து சரி பண்ணுறதுக்கே டைம் போதாது.
இதுக்கே ஒரு 6 மாதத்துக்கு மேலே வரணும். ஆனால் இதை சொல்லி எல்லாத்தையும் நியாயப்படுத்தலாமான்னா நியாயப்படுத்தக்கூடாது, அதையும் சொல்ல வரேன். இதுதான் இதில் இருக்கக்கூடிய விஷயம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.